என் அன்பு பிள்ளையே, உன் அழுகுரல் எனக்கு கேட்காமல் இல்லை தங்கமே. பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதை குறிக்கோளாய் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கின்றார்கள் என்றும், ஒரு பாவமும் அறியாத எனக்கு 8 திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கின்றார். உன் கேள்வி நியாயமானது தான் குழந்தையே. இதுதான் வாழ்வின் நியதி. மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான். இவர் படாத துன்பங்களை விடவா நீ பட்டுவிட்டார்? பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன? நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள், இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது. உலகம் போற்ற வாழ்வான். தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்து பார். அன்று வாயடைத்து நிற்பார். எல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன், நீ என்னை மட்டும் பார். நான் இருக்க பயமேன் தங்கமே. ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு. அன்பு, பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும். நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன். உன்னை ஆட்டுவிப்பவனும் நானே, எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே, உலகத்தின் ஆதாரமும் நானே. எவன் என்னை மனதார நினைக்கின்றானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது. வாழ்க்கை மிக சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். கலங்காதே தங்கமே, உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரியும். பொறுமை, நம்பிக்கையோடு இரு. நீ என்னை வணங்குகிறாய். உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். நல்லதையே செய், நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் கேள். நான் உன்னுடன் எப்போதும் இருக்கின்றேன். நீ கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய். இதில் உனக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன் உள்ள குமுறலை கொட்டி தீர்த்துவிடு என்னிடம். மனதிற்குள்ளே வைத்து நிகழ்கால நிம்மதியை இழக்கிறார். உனக்கான தீர்வை நான் உடனடியாக தரமாட்டேன். அதில் உன்னை பக்குவப்படுத்துவேன். உறுதியான மனநிலைக்கு மாற்றி எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும்படி உன்னை வழிநடத்தி நல்வழிப்படுத்துவேன். அமைதியாக இருப்பவர்களை பார்த்து கோழை என்று எண்ணி விடாதீர்கள். வார்த்தையை விடாமல் அமைதியாய் கடந்து போவதற்கு நிறைய மன உறுதி தேவை. உனக்கான காலத்திற்காக காத்திருப்பதற்கும் வாய்ப்புக்காக காத்திருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. நீ வாய்ப்புக்காக காத்திருந்தால் கூட பலன் கிடைக்கும். ஆனால் காலம் வரட்டும் என காத்திருப்பது ஒருபோதும் பலனளிக்காது. முந்திக் கொள்பவனுக்கே காலம் வழிவிடும். காத்திருப்பவனுக்கு காலம் ஒருபோதும் வழிவிடாது குழந்தையே. இங்கே அதிர்ஷ்டசாலிக்கும் புத்திசாலிக்கும் ஒரே வித்தியாசம்தான். பிறர் சேர்த்த பொருளை வைத்து பிறர் நினைக்கும்படி வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. ஆனால் தன் உழைப்பையே நம்பி தன் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீ புத்திசாலி. கலங்காதே, நான் என்றும் உன்னோடு தான் இருக்கின்றேன். உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன். உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல் அமையப் போகின்றது. ஒருவர் உன்னை உயர்த்தி பேசும்போது விழிப்போடு இரு. ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாயிரு. புகழ்ந்து பேசும்போது செவிடனாயிரு. எளிதில் வெற்றி பெறலாம். இமயத்தின் உச்சியை எட்டி தொடுவதாகினும் சரி, அல்லது உன் வாழ்க்கை பணியின் உச்சத்தை அடைவதாகினும் சரி, மேலே ஏறி செல்ல ஒருவனுக்கு மிக்க மன உறுதி தேவைப்படுகின்றது. அன்பு குழந்தையே, யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கர்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. இன்னும் நான் உயிருடன் தான் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு. யார் உன்னை கைவிட்டாலும் என் குழந்தையாக்கிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் குழந்தையே. என்னை நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் வருந்தாதே. கேட்பது நீயானால் கொடுப்பது நானாவேன். நானே உனக்கு என்றும் துணையாகவும் இருப்பேன். எந்த நேரமும் சதா என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் என் குழந்தையே, என் மனம் குளிர்ந்திருக்கின்றது. நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவிற்கு உன் பக்தி உள்ளது தங்கமே. இனி உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கையை உண்டாக்குவேன். உன் வேண்டுதல்களை நான் அறிவேன். உனக்கான சூழலை
நான் உருவாக்கி தருகிறேன். அதை சரியாக பயன்படுத்தி உனக்கு தேவையானதை பெற்றுக்கொள். உனக்கு எப்பொழுதும் நான் ஏதாவது ஒரு வழியில் பதில் சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன். நேரடியாக உனக்கு காட்சி தர வேண்டுமானால் அதற்கு நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியது முக்கியம் தங்கமே. இந்த வாழ்வில் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டே நீ மாயைகளை விலக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மாயத்திரைகள் விலகும் பொழுது உன் கண்களுக்கு என்னுடைய காட்சி ஜோதியாய் புலப்படும். உன் உடலும் மனமும் ஏன் சோர்ந்து போகின்றது? உன்னை சுற்றி நடப்பதைக் கண்டா இவையெல்லாம் நிரந்தரம் இல்லை என்பதை நான் உனக்கு பல முறை உணர்த்தி இருக்கின்றேன். இருந்தும் இவைகளைக் கண்டு நீ ஏன் பலவீனமாகின்றாய்? உன் வாழ்வை மாற்றும் மகத்தான சக்தியை உனக்குள்ளேயே வைத்துள்ளேன். அதை உன்னை வெளிப்படுத்த விடாமல் தடுக்கவே இப்படியெல்லாம் நிகழும். பலவீனம் இன்றி உன் மனோ சக்தியை முழுமையாக வெளிப்படுத்து. எல்லாவற்றையும் கடந்து நீ வேண்டியதை கண்டிப்பாக பெறுவாய். நினைத்ததை அடைவாய். சத்தியம், இன்றும் நான் உயிருடன் தான் இருக்கின்றேன். என்னை உறுதியாக நம்பு குழந்தையே. உண்ணாமல் நோம்பிருப்பதை விட பசியால் வாடும் ஒருவருக்கு உணவளிப்பது சிறந்தது. சாயப்பா சாயப்பா என்று என்னை நீ வணங்குகிறாய். பிறகு எதற்காக பயப்படுகின்றா? பயம் தேவையில்லாதது தங்கமே. இந்த சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன். விரைவில் உன் எண்ணங்கள் பூர்த்தியாகும். எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நீண்ட நாள் நிலைப்பதில்லை. சோதிப்பது நான் என நம்பு. தக்க சமயத்தில் அனைத்தையும் தந்து உன்னை நான் காத்திடுவேன். உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை தங்கமே. உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன். வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது. ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும், கலந்துரையாடல்களோ எது சரியென ஆராயும். நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். தடுப்பார் யாரும் இன்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பார். அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கின்றார்கள். ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது. அன்று உன் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் குழந்தையே. நீ எதை தேடுகின்றாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும். அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும். உறுதியோடு என்னை பற்றிக் கொண்டு உன் வாழ்வின் இலக்கை அடைய முன்னேறு. கலங்காதே. இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வ சக்தியுடன் வேலை செய்வேன் நான். என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும். என்னுடைய பூத உடல் என் சமாதியில் இருந்து பேசும். என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் செயல்படுவேன். உன் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும். நிம்மதியாக இரு தங்கமே. நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிடத் தேவையில்லை. உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள். அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன். கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும். என் தங்கமே, நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகிறது. இனி அப்படி நடக்க விடமாட்டேன். என் ஆசிர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்து விட்டது. நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது. என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு களிப்பாய். உன் துணையை நீ இழந்து விட மாட்டாய் குழந்தையே. பயப்படாதே. உன் துணையை எந்த ஒரு பெண்மணியாலும் உன்னிடம் இருந்து பிரிக்க முடியாது. அதற்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன் தங்கமே. கலங்காதே. உனக்கு மனநிறைவை அளிக்கக்கூடியவை மட்டுமே நான் செய்வேன். அதற்கான காலம் கனியும் வரை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. நீ புலம்பிய நாளெல்லாம் மறைந்து விட்டது குழந்தையே. உனக்கான நல்ல நேரம் இன்று முதல் ஆரம்பமாகிவிட்டது. கலங்காதே. உன்னோடு என்றும் நான் துணையாக இருப்பேன். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்து முடிந்து விட்டது. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். நிச்சயம் மாற்றத்தை உண்டாக்குவேன். உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடன் இருக்கின்றேன். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை தங்கமே. கலங்காதே. பிறர் குறைகளை காண்பவன் வாழ்க்கையில் பின்னோக்கி செல்கின்றான். தன் குறைகளை காண்பவன் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர்கின்றான். எல்லாம் இருந்தும் இல்லாதவரை போல் வாழ்ந்து பழக ஆரம்பித்து விட்டால் எந்த நேரத்திலும்
எந்த சங்கடங்கள் நெருங்கினாலும் எதுவும் பெரிதாக மனதை பாதிக்கப் போவதில்லை. அமைதியாக இரு. மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு நேரத்தை செலவிடு. வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனதிற்கு. நம்மை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடமிருந்து நாமவே ஒதுங்கிவிட வேண்டும். அதுவே நமக்கு மரியாதை. நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. உன்னிடம் திறமைகள் எத்தனை இருந்தாலும் பொறுமை இல்லையெனில் வெற்றி உன் வசமாகாது. நிலையில்லா வாழ்வில் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்று உணர்ந்து கொண்டாலே மனித வாழ்வு அழகானதாகவும் அர்த்தமுடையதாகவும் மாறிவிடும். கலகம் செய்ய விரும்புவோர் தாங்கள் ஒரு நாள் அழிந்து போவார்கள் என்பதை அறிவதே இல்லை. அறிந்தவர்கள் கலகம் செய்வதில்லை. தொலைவில் இருக்கும் வரை நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும். அருகில் இருந்தால் மட்டுமே நாயின் நல்ல எண்ணமும் நரியின் தந்திர குணமும் புரியும். சில மனிதர்களும் அது போன்றே. கணிப்பது கொஞ்சம் கடினம்தான் குழந்தையே. ஆனால் இவர்கள் கடவுளிடமிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கப் போகின்றேன். மகிழ்ச்சியோடு இரு. வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று கேட்காதே. ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையையே மாற்றிவிடும். இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகின்றேன். நோயற்ற வாழ்வு வழங்கப் போகின்றேன். விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும். நான் இருக்கின்றேன் தங்கமே. இனி உன் வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கையோடு நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த சாகியின் ஆசையோடு அனைத்தும் நிறைவேறும். இந்த ஜென்மத்தில் உன் வாழ்வில் முதல் பலனாக நீ என்னை அடைந்திருக்கின்றாய். அனைத்திலும் இருந்து உன்னை காக்க நான் விரைந்து வருவேன். நம்பிக்கையுடன் காத்திரு தங்கமே. எதையும் நீ இழந்துவிடவில்லை. அனைத்தும் என் கஜானாவில் பாதுகாப்பாக இருக்கின்றது. சோதனை துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக நான் மாற்றித் தருவேன். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.